வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் ரசிகரின் ரசிகன் மணி பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் இப்போ தான் ரீசெண்டாக தானே அப்படிங்கிற பொண்ணை செகண்ட் மேரேஜ் பண்ணார். ஆல்ரெடி அவருக்கும் கனிக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனிச்சு. அந்த மேரேஜில் ஏற்பட்ட இஷ்யூனால தான் அவர் ரீசெண்டாக செகண்ட் மேரேஜ் பண்ணார். ரீசெண்டாக தான் அவங்களுடைய ப்ரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட்டும் இருந்தது. அதுக்கு அவங்க எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதை நம்ம முக்கியமான விஷயமா பார்க்கோம். இரண்டாவது முக்கியமான விஷயமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த சர்ப்ரைஸான ப்ரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமேலு அவருடைய முதல் மனைவியான கனி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் தான் லவ் பண்ணுறவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூடிய சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாளாகவே அவர் கூட ரீல்ஸ் போடுறது, சாங் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கனி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. கனியும் அவங்க சிஸ்டரும் சேர்ந்து நிறைய ஃபுட் பிளாக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதன் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்களுடைய சிஸ்டருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பேர் மகிழினி. அந்த குழந்தைய அவங்க தான் டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே பிரதர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிரதர் சிஸ்டர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ 2 பேருமே செப்பரேட் ஆகி தான் வாழ்கிறாங்க. அவருடைய லைஃப் இப்போ செப்பரேட்டாக தான் இருக்குது. அவருடைய தம்பியோட லைஃபும் இப்போது செப்பரேட்டடாக தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ தனியாகவே தங்களுடைய லைஃப்பை கனியும் அவங்களுடைய சிஸ்டரும் லீட் பண்ணிக்கிட்டு வராங்க. அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் லீட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அது அவங்க தன்னுடைய லவ்வரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரை தான் நாங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கனி சொல்லியிருக்கிற வீடியோ தான் இப்போ வைரலாக போயிருக்கு. அதுக்கு மணியோட ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனாவோட அந்த சர்ப்ரைஸான ப்ரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட் வெளியானதுக்கு அப்புறம் தான் கனி திடீர்னு இப்படி ஒரு முடிவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசிகரின் ரசிகன் மணிக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். யூடியூப்பில் ஒரு நல்ல ஒரு இன்கம் ஏர்னராக இன்றைக்கி மணி இருக்கிறாரு. அதுக்கு காரணம் மணி கனியோட டிக்டாக் ரீல்ஸ் பயங்கரமாக வைரலாக போனதுக்கு அப்புறமேலு 2 பேருமே ஒரு யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் அவங்களுடைய டெய்லி விஷயங்களை விலாகாக போட்டுக்கிட்டு அவங்களுடைய வீடியோஸை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அவங்க மணிக்கு ஒரு பிரதர் இருக்கிறாரு, கனிக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. 2 பேரும் இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விதத்தில் 2 பேருமே செப்ரேட்டாக விளாக்ஸ் போடுறது, டிக்டாக் ரீல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கப்புள் வீடியோஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்காகவே மணியும் கனியும் தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸையே உருவாக்குனாங்க. இந்த விதத்தில் 2 பேரும் ஒரு கிட்டத்தட்ட அந்த டாப் 10 ட்ரெண்டிங் கப்புள்ஸில் மணி கனியும் ஒன் ஆஃப் த கப்புளாக இருந்தாங்க. அந்த வகையில் மணிக்கு கேர்ள் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் கனிக்கு வேறு ஒரு ஆள் கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த மணி திடீர்னு எக்ஸ்போஸ் பண்ணினார். அந்த விஷயம் ரொம்பவும் வைரலாக போச்சு. அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கிட்ட அதுக்கப்புறம் ஆஃப்டர் இன்டர்வியூஸில் நிறைய கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய மணி டிரான்சாக்ஷன் கணிக்கோட நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேட்ஸும் நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மணி சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, மணி இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கனியோட அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அந்த ஆள் பிளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆளோட ஐடி இப்போ தெரியாது, கிடைக்காது. இப்போ நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலும் கிடைக்காது. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே இது வச்சுருப்பாங்க. அவங்க கூட பேசின சேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் மணி டிரான்சாக்ஷன் பண்ண விஷயங்கள் எல்லாமே நான் பார்த்துட்டேங்கிறது கனிக்கு தெரியும். ஆனால் நான் கொஞ்ச நாள் அதை பற்றி நான் அவகிட்ட எதுவுமே கேட்கல. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் ஃபுல்லாகவே எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் செப்பரேட்டடாக இருந்தோம். ஆனால் நான் நிறைய தடவை நினச்சிருக்கிறேன் கனி என்கிட்ட அதை சாரி கேட்டு திரும்பி வருவா அப்படிங்கிறத நான் நினச்சிருக்கிறேன். ஏன்னா நான் வாழ்க்கையிலே நான் ரொம்ப நம்பின பர்சன் அப்படிங்கிறது கனி தான். மேபி அவள் என்கிட்ட திரும்பி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்கு அவள் ஈகோ இடம் கொடுக்கல. லாஸ்ட் வரைக்குமே நான் கனி கூட சேர்ந்து ஒட்டுக்காக இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க அப்பாவை நான் சாக விட்டுருக்க மாட்டேன். இது எல்லாமே அவளுடைய முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தனா அப்படிங்கிற ஒருத்தரும் கூட அவருக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. அந்த மேரேஜ் தூத்துக்குடியில் ரொம்பவும் கிராண்டாக செம்மையாக அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சுது. ஆனால் தனா மேலே நிறைய விமர்சனங்களை கனி வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ்க்கு காசு கொடுத்து தனா பற்றி தப்பாக பேச வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற நிறைய விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை மணி கனி மேலே வச்சுருந்தாங்க. அதுக்கு கனி கூட ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. கனி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஒருத்தரை வந்து தப்பா காட்டி தான் நான் வந்து தெரியணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் நானாவே தான் ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறேன். எனக்கு வந்து இன்னொருத்தரை தப்பா காட்டி அதன் மூலமா நான் நல்ல பேர் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. நெறையா என்னுடைய ஃபேன்ஸ் வந்து நீங்க மணி மேரேஜ் பண்ணிட்டாரு. அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. நீங்களும் லைஃப்ல மூவ் ஆகலாங்க. அந்த மாரி நெறைய பாசிட்டிவா சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பட் லைஃப்பில் வந்து நம்மளை ஒருத்தர் ஏமாற்றிட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நாம் லைஃப்பை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நமக்காக லைஃப் வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். அதை ரிவீல் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அப்போது அவங்க மணி கல்யாணத்தப்போ கனி போட்ட வீடியோ வைரலாக போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம மணியோட ஒய்ஃபான தனாவோட மேரேஜோட ஃபஸ்ட்டு 1 இயர் முடிஞ்சு அதுக்கப்புறமேலு அது மட்டும் கிடையாது. அவங்க கல்யாணத்தோட தனா பர்த்டேவும் வந்துருச்சு. அந்த பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு சர்ப்ரைஸை வந்து தனா வந்து மணிக்கு குடுத்தாங்க. மணிக்கு குடுத்ததுக்கு அப்புறமேலு மணி வந்து எமோஷனலா அத எல்லாத்துக்கும் அவருடைய ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணது இல்லாம, தயவுசெய்து புதுசா கல்யாணம் ஆனவங்கள போய் நீங்க எப்போ அடுத்த சர்ப்ரைஸ் இருக்கு, அது நல்ல விஷயம் இருக்கு, சந்தோஷமான விஷயம் எப்போ சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஒரு வலி தரக்கூடிய விஷயம். தயவுசெய்து எல்லாத்துக்கிட்டையும் அந்த விஷயத்த கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மணி அந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அந்த மாதிரி தனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு இப்போ கனி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப நாளாக ஒருத்தர் கூட அவங்க கான்ஸ்டண்ட்டாக ரீல்ஸ் போட்டிருக்காங்களா, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவரை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மணியோட ஃபேன்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, கனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தனா ப்ரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்க போகிறதாவும் லவ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே மணியை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காகவும் தனாவோட அந்த அந்த எமோஷ்னலான அந்த விஷயங்களை கெடுக்கிறதுக்காகவும் ஸ்பாயில் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கனி இப்படி பண்ணுறாங்க. அவங்க உண்மையாகவே லவ் லைஃப்லையோ இல்லை டேட்டிங்லேயோ இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கனி மேலே முன்வைக்கிறாங்க. கனி பண்ணுறதும் அவங்க சிஸ்டர் பண்ணுறதும் எல்லாமே ரசிகன் மணியோட அந்த குட் மொமெண்ட்ஸை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக தான். மெயினாக தனா நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள்ல ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை மணியோட ஃபேன்ஸ், கேர்ள் ஃபேன்ஸ் முக்கியமாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. இதில் எது வந்து உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரீசெண்டாக வந்து ஆரம்பத்துலேருந்தே தனா மேலே ஒரு சின்ன அந்த அவங்களுடைய அந்த இமேஜை தப்பாக கன்வே பண்ணுறதுல ஒரு சில வேலைகள் வந்து யூடியூப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும் இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் இப்போ கனி வந்து தன்னுடைய அந்த மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.